பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு தாயின் கதறல் சத்து கேட்குது. ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையே. நீங்கள் மன்னிக்க முடியாத தவறு பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து சில சில இன்ஸ்டா பிரபலங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவார், ஆட்சி மாறிட்டு என்ன பண்ணிடுவார், இந்த ஆட்சி வந்ததுனால தான் இதுக்கு முன்னாடினா இதெல்லாம் நடந்ததே இல்லை. இந்த கற்பழிப்பு, இந்த கொலை இதெல்லாம் நடந்ததே கிடையாது, இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. அப்படி தானே ஏங்க? நான் ஒன்று சொல்லுவேங்க, நான் விஜய்க்கு சப்போர்ட்டோட நான் பேசலை. ஆனால் ஒன்று சொல்லுவேன், இந்த கவர்மெண்ட்டு பயங்கரமான ஒரு கடுமையான குற்றவாளிக்கு தண்டிக்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டாக தான் இது உருவாகும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறேனே, இந்த வீடியோ வேணால் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. யாருன்னா இந்த 200 பீப்புள் ரூபீஸ் அவங்களுக்குனா வந்து சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நமஸ்கார மண்டி சார்பாக இந்த வீடியோனா ஷேர் பண்ணுங்கள். இந்த தீர்ப்பு வழங்கிட்டார் முதலமைச்சர் விஜய். இதுக்கு அந்த தற்குரீஸ் நமஸ்கார மண்டி சார்பாக அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோ பார்க்கட்டும். நம்ம தலைமை வந்து இதுக்கு நியாயம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு சொல்லுங்கள், சரிங்களா? சில சிலிக்குன்னா தெரியட்டும். நமஸ்காரம் மண்டி காரைக்கல்லேருந்து.